மீண்டும் ஒரு சௌசௌ தோட்டத்திலிருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சௌசௌ தோட்டம்லாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு, காயெல்லாம் எதுவும் இல்லை. புது துளிர் வந்து காய் எடுக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக காய். அந்த காஞ்ச இலையே வந்து இதுக்கு வந்து உரமாக போயிடும். அந்த பீர்க்கங்காய் தோட்டம் எடுத்தும் பார்த்தீங்களா, அவங்களோட தோட்டம் தான். நான் எதுவும் ஒரு காயும் எவ்வளோ காய் கீழே கொட்டி கிடக்கு பாருங்க. இந்த மாதிரி காய்கறிகள் தான் இப்போ வாங்கணுமே ஆக்சுவலாக. வாங்கிது பாருங்க. இந்த மாதிரி காய்கறிகள் தான் சாப்பிடணும். இதான் இது ஒரு செடியோட ஸ்டெம்பு பாருங்க, இவ்வளோ சின்னது. மேலே போய் பட்டையை கலப்புற அளவுக்கு காய்க்குது. செடி காஞ்சி போயிட்டுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கொட்டிட்டு புது காய் வரும், புது துளிர் வரும், புது காய் வரும். பாரு, பீர்க்கங்காய் தோட்டத்தை பாருங்க. காயெல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது நமக்கு வெயிலே தெரியாது. நிறைய பிஞ்சு இந்த மாதிரி தான் காஞ்சி போயிடும், பாலினேஷன் நடக்காமல். சூப்பராக இருக்குல்ல? காய் பறிச்சிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டுக்கு போகும்போது. பீர்க்கங்காய், சௌச்சவ்வு, பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறியெல்லாம் இந்த வெயிலுக்கு நிறைய சாப்பிடணும். ஏன்னு வச்சுக்கோங்க, இதிலெல்லாம் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. பீர்க்கங்காயில் வந்து சட்னி, கூட்டு எது பண்ணாலும், சப்பாத்திக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு இந்த வெயிலை கடக்கணும். எப்பயுமே இந்த ஊர்லேயே வெயில் கம்மியாக தான் இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மழை ஒன்று பெஞ்சிதுன்னா செட்டில் ஆகிடும். ஆனால் மற்ற ஊரில், சென்னையிலலாம் பயங்கர வெயில். அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த சம்மரை கடக்கிறதுக்கு நல்லா காய்கறியெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய வாட்டர் இருக்கிற காய்கறி, தர்பூசணி மாதிரிலாம் சாப்பிட்டு கடந்து வரணும். ஏன்னா அதனால் உடம்புக்கு ஒத்துக்காமல் லூஸ் மோஷன் ஆகிறது, பேதி ஆகிறது, டிசென்ட்ரி ஆகிறதுன்ட்டு நிறைய பிரச்சனை வரும். பீர்க்கங்காயில் தோல், காய் எல்லாமே நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு தோட்டத்தில் மீட் பண்ணுவோம். சுற்றி பார்த்த உடனே தெரிஞ்சிடும். எவ்வளோ பறவைகள் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அதுங்களுக்கெல்லாம் இது சொர்க்கம். சொர்க்கத்தில் தாண்டா நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேட்டு,
ஈரமாக நம்ம பூமி, தண்ணி கிடைக்கும், சாப்பாடுறதுக்கு சாப்பாடு கிடச்சிடும். அதனால் எல்லாம் சுற்றிட்டுருக்காங்க. எங்கன்னா அந்த பக்கம் கேரட்டு, இந்த பக்கம் ரோஜா தோட்டம், அந்த பக்கமும் கேரட்டு, ஆப்போசிட்லேயும் ரோஜா தோட்டம். அந்த இடத்துல இருக்கோம் நம்ம. பூ பார்த்திங்களா, சின்ன பட்டன் ரோஸ், ஆனால் செர்ரி கலர் ரோஸ். பட்டன் ரோஸில் செர்ரி கலர், ரெட் கலர், பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு கூட இருக்குது. பட் ஆரஞ்சு எந்த தோட்டம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சுற்றி பார்த்த வரைக்கும் இந்த கலர்ஸ் தான் நிறையா இருந்தது. அது மாதிரி சாமந்தி பூ, சாமந்தி பூச்செடி, மஞ்சள் கலர் சாமந்தி. ரெண்டு மூணு கலர் வச்சுருக்காங்க. இதிலே வந்து இது ஒரு கலரு. இது ஒரு கலர். தான் ரோஸை பாருங்கள், கொத்து கொத்தா கொத்து கொத்தா.